வணக்கம். நாம் தமிழர் கட்சி வந்து சாதி பார்க்கறதில்ல, சாதி பார்க்குறவங்கிட்ட பழகிறதில்ல அப்படின்னு சொல்றீங்க. நீங்களும் சாதி பார்த்தா வேட்பாளர் நிறுத்தீங்கன்னா எந்த சமூகத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற முடிவு பண்ணும்போது சாதி கேட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த விமர்சனத்தை திராவிட கட்சி மேலே வைக்கிறீங்க. இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றீங்க. என்னதான் உங்க நிலைப்பாடு? நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அடிப்படை வந்து ஒரு புரிதல் இருக்கணும் உங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதி என்பது வர்ணாசிரமத்தின் ஊடாக வருவது, குடிகள் என்பது வரலாற்றின் ஊடாக வருவது. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் குடிகள் என்றது தமிழர் வரலாற்றின் ஊடாக வருகிறதா நாங்கள் பார்க்குறோம். வர்ணாசிரமத்தின் ஊடாக வருகிற சாதியை நாங்கள் வந்து புறந்தள்ளுறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து கிட்டத்தட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலத்தான் இடஒதுக்கீடு, சமூக சீர்திருத்தம், சமூக நீதி பெறப்படும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் நினைக்கிறது குடிகளை தான் சாதியாக நம்ம வந்து நினைக்கணும். பெருவாரியான மக்கள் என்ன பண்ணுறாங்க, சாதின்னா ஆரியர்கள் கொண்டு வந்து தான் நினைக்கிறாங்க. குடிகள் வந்து தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட குடிகள் இருக்குது, பல்வேறு குடிகள் இருக்குது. இதில் மிகவும் ஒடுக்கப்பட்ட குடிகள், வண்ணார் குடிகள் போன்ற நபர்கள்லாம் அடையாளப்படுத்தி நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை நிறுத்துகிறது. அந்த குடியில் இருக்கிற பெருவாரியான மக்களுக்கான அரசியல் விடுதலையும் உரிமையும் பெறுவதற்கான அந்த வேலையை செய்கிறது. அப்போ நம்ம என்ன ஒரு புரிதலுக்கு வரோம்னா, சாதி வேறு குடிகள் வேறு என்ற ஒரு இதுக்கு வரோம், ஒரு புரிதலுக்கு வரோம். ரெண்டாவது, வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் இந்த குடிகளூடாகத்தான் அமையணும். இப்போ சாதி என்பது 4 வர்ணத்தினூடாக இருக்கிறது. புரியுதுங்களா? குடிகள் என்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னா 256 குடிகள் இருக்கு. எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? தாழ்த்தப்பட்ட வகுப்புன்னு இருக்கு. 36 குடிகள் இருக்கு. அதுல 26 குடிகள் பிற மொழி குடியாளர்கள். உதாரணத்திற்கு இங்க பறையர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் புலையர், தெலுங்கானாவில் ஹோலையர்னு வரும். இந்த ஹோலையர் இருக்கான், புலையரும் இருக்கான். அப்போ தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான அந்த 18% இடஒதுக்கீட்டில் பிற மொழி மாநிலத்தவர்கள் இங்கே பங்கு பெறான். இது சரியான சமூக நீதியா இருக்காது. அதனாலதான் குடிவாரி கணக்கெடுப்பு நாம் தமிழ் கட்சி உணர்த்துது. புரியுதுங்களா? இதுல இங்க சாதி எதுவாக இருந்தாலும் சரி, விஜயநகர பேரரசனோட வந்தேரிகளா இருக்கிற சின்ன மேளமாக இருந்தாலும் சரி, அந்த சக்கிலியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்களா இருந்தாலும் சரி, அங்க அவர்கள் வந்தேரிகள் தான். இது வந்தேரிகள்னா வரலாற்றினூடாக கல்வெட்டினூடாக பதியப்பட்டு இருக்கிறது. நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி அப்படியே எடுத்தா சொல்ல, இதெல்லாம் வரலாற்றினூடாக பதியப்பட்டு இருக்கிறது. ஆக மண்ணின் பூர்வகுடிகள், தமிழ் பூர்வகுடிகளுக்கான இடஒதுக்கீட்டு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுப்பு ஊடாகத்தான் அது உறுதிப்படுத்த முடியும். அதுதான் சரியான சமூக நீதியா இருக்கும். அதான் குடிவாரி கணக்கெடுப்பு வேணும்ன்றோம். நீங்க வந்து அப்படி வேணும்னு சொல்றீங்க. ஆனா மக்கள் மத்தியில் எப்படி பேசுறதுன்னா, நாம் தமிழ் கட்சி வந்து சாதி வெறியோட பேசுறாங்க, சாதி அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பேசுது. இப்போ சராசரி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சிகள் செஞ்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் சாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தானே வராங்க. 1949 செப்டம்பர் 17 திமுக துவங்கப்படுகிறது. என்ன பேசிக்கு சாதி ஒழிப்போம். சாதி ஒழிப்பதற்கான என்ன அடிப்படை திட்டம் வரையறைச்சிருக்குது? நீங்க சொல்லுங்க பாப்போம். தமிழர்களின் சாதியை ஒழிக்கிறதுக்கு மட்டும் தான் வரையறை. ஒன்றும் இல்லை. இப்போ சாதி ஒழிக்கணும்னா பெரியார் என்ன சொன்னாரு, ஆரியர்களும் தமிழர்களும் கலந்து திருமணம் செய்து கொண்டால் சாதி ஒழிப்பதற்கான முதல் அத்தியாயம். தமிழர்களுக்குள்ளாகவே திருமணம் செய்து கொண்டால், அதாவது சூத்திரர்களுக்குள்ளாகவே திருமணம் செய்து கொண்டால் சாதி ஒழியாது. ஆரியனும் சூத்திரனும் கலந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டால் சாதி ஒழிந்துடும் பெரியாரோட கூற்று. நான் என்ன கேட்கிறேன், உயர்ந்த சாதியான் ஒரு பாப்பான், தாழ்ந்த சாதி பெண் ஒரு பறச்சி, 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். பறச்சி வயிற்றுல பிறக்கிற குழந்தை பாப்பான் கணவனாக இருப்பதனால் பறச்சி வயிற்றுல இருக்கிற குழந்தை அவன் வயிற்றுல இருந்து பிறக்கிறதுல அந்த குழந்தை பாப்பானாக மாறிவிடுகிறது. எங்க தமிழகத்துல என்ன கேட்டீங்கன்னா, சாதி சான்றிதழ்ல ஆண் என்ன சாதியோ அதைத்தான் இட்டு தர்றான். இங்க எங்க புடுங்குது இவனை சாதி ஒழிக்கிற கோவம் வருது. இவனுக்கு என்ன கான்செப்ட்ல இருக்கானு? அப்ப அவரே வந்து சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிருக்காரு. ஆனா வந்து நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் தான் எழுதியிருக்கிறாரு. அவருடைய சாதி ஒழிப்பு நீங்க எப்படி சார்? நாயகர் வேறு நாயக்கர் வேறு. அவன் அந்த ஈவே ராமசாமியினுடைய சாதி ஒழிப்பு என்பது தமிழர்களை ஓர்மைப்படுத்தாமல் இருப்பதற்கான அடிப்படை கட்டமைப்பு பார்க்கிறாரு. அவர் 1917 வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் போறாரு. அதுக்கு பிறகுதான் 1927 தன் பெயருக்கு பக்கத்தில் இருக்கிற நாயக்கர் என்ற பெயர் எடுத்துடுறார். புரியுதுங்களா? நான் என்ன கேட்கிறேன், சாதி நீ எப்படிப்பா ஒழிப்ப? உயர்ந்த சாதியான் தாழ்ந்த சாதி பெண் திருமணம் செய்து கொண்டால் அனுலோமர், தாழ்ந்த சாதி ஆண் உயர்ந்த சாதி பெண் திருமணம் செய்து கொண்டால் பிரதிலோமர். இவங்க 2 பேர் இருக்கு இல்லையா, பிரதிலோமர் அனுலோமர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறகுறாங்க, ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு பேர் தான் சண்டாளர்கள். புரியுதுங்களா? அப்படி இந்த வகுப்புல கொண்டு வர புறம்போக்கு நீ சாதி ஒழிப்புக்கு என்ன வரையறை வச்சிருக்கிற? நான் என்ன சொல்றேன், சாதி ஒழிப்புக்கு என்ன வரையறை வச்சிருக்கிற? உயர்ந்த சாதியான் தாழ்ந்த சாதி பெண். அப்ப ஆண் என்ன சாதியோ அவன் என்ன சாதியா இருக்கிறானோ அதான் நீ வகுப்பு அந்த இதை சாதி சான்றிதழ் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போட்டு கொடுக்குது. நீ என்ன பண்ணிருக்கனா, கலப்பு திருமணத்தின் ஊடாக பிறக்கிற குழந்தை சாதியற்றவர்கள் போட்டு கொடுத்தனா சாதி ஒழியுமா ஒழியாதான்?
அப்ப நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நான் சாதி ஒழிப்பு தான் சமூக நீதியின் அத்தியாயம் எப்படி திராவிட முன்னேற்ற அரசு சொல்லுது. நாம் தமிழ் என்ன சொல்லுது, குடிகள் தமிழ் பூர்வ குடிகள் நான் சொல்றேன், மொழி வழியாக இருக்கிற தமிழ் பூர்வ குடிகள் எண்ணற்ற பேர் இருக்கான். அவனுக்கு அதிக அரசு அதிகாரங்கள், அரசியல் அதிகாரங்கள், அரசு வேலை வாய்ப்பு, கல்வி உரிமை முடக்கப்பட்டு இருக்கிறது. வண்ணார் குயவர்களுக்கான சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்களோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அதை தேடி கண்டுணர்ந்து அவங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்குறான். அது தேடி கண்டுதான் அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான்னு கிடையாது, அவனுக்கான உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக அந்த வேலை செய்யற மொழி. இது சாதிய நோக்கம் கிடையாது, இது சாதி வரி கிடையாது. இது சாதி வரிகள்லாம் சாதி வச்சுக்கிட்டாண்டா இவன் சமூகத்துல அடிப்படையில் வேலை செய்ய முடியும். அரசியல்ன்ற திமுக காரனை பார்த்து கேட்கணும் அந்த கேள்வி. நாம் தமிழ் கட்சி என்னைக்குமே அந்த நீரோட்டத்தில் இல்லை. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தாழ்த்தப்பட்டவர் வாழ்கிற பகுதியை வந்து காலனின்ற சொல்லி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தெருக்கள் இருக்கிற சாதி பெயர்கள்லாம் நீக்கிட்டாங்க. ஆனால் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு பேர் வைக்க சிலை திறக்கிறதுக்கு வந்த வெங்கையா நாயுடு மட்டும் இன்னும் வெங்கையா நாயுடுன்ற பேரோட இருக்கிறாரு. இந்த சாதி ஒழிப்பு நீங்க எப்படி பாருங்க? அதான் சொல்றேன்ல, அதாவது 6 முறை ஆட்சி செய்து கருணாநிதியின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலனி என்ற வார்த்தையை ஒழித்து விட்டார். காலையில் எழுந்து பெற்றால் பாலத்திற்கு சாதி பேருன்னு ஒரு கவிதை எழுதிருந்தேன். சாதி ஒழிக்கிறவன் காலனி என்ற பெயரை ஒழித்து விட்டால் எப்படி சாதி? பல்லர் பறையரை எங்களை வந்து கேவலமாக அழைக்காதீர்கள் என்று MC ராஜா, மயிலன் சின்னத்தம்பி பிள்ளை ராசா என்ன பண்றாரு, 1921 எங்களை ஆதி திராவிடர்கள் என்று அழையுங்கள் என்று ஜீவா கொண்டு வர நீதி கட்சி ஆட்சியில. அப்போ பல்லர் பறையர் என்ற பேர் அடிபட்டு ஆதி திராவிடர் பேர் அங்கதான் உருவாகுது. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சாதியினுடைய பேரையும் பெயர் மாற்றம் தான் செய்றீங்க. சமத்துவபுரம் என்றது வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் வந்து 2006 ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு முழுவதுமாக 154 சமத்துவபுரங்கள் இருக்குது. இந்த 154 சமத்துவபுரங்கள் என்ன தெரியுமா, அனைத்து சாதியினரும் ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்றோடு உருவாடி சாதி ஒழிப்பதற்கான அடிப்படை வேலையமைப்பை கலைஞர் செய்தார். சாதி ஒழிஞ்சிருக்கா? இல்ல. என்ன வரையற வச்சிருக்கிற? நாங்கள் எதிர்நோக்கிறது, நாங்கள் பார்ப்பது குடிகள், நீ பார்ப்பது சாதி. நீ வர்ணாசிரமத்தின் ஊடாக வேலை செய்யற, புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் சொல்றேங்க. 1999 தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பாஜக துணைத் தலைவர் மைத்ரேயன், புரியுதுங்களா? 2001 திமுக பாஜகவோட போய் சேருகிறது என்கிற அந்த வெறுப்புணர்ச்சியில மைத்ரேயன் வெளியே வராரு. வெளியே வந்து அதிமுக சேர்றாரு. 25 ஆண்டுகள் அதிமுகனுடைய அம்மா படத்தை பாக்கெட்ல வச்சிருந்தவர் இன்றைக்கு எங்க இருக்காரு? திமுகவில் பொறுப்புல இருக்காரு. நீ RSS கைகூலியா இல்ல சமூக நீதி சீர்திருத்த வந்த ஆக பெரும் தலைவனா? எஸ் வி சேகர் இருக்கட்டும், ஐயா செங்கோட்டையன் இங்க இருந்து அங்க போயிருக்கிறாரு. அவர் வந்து 2000 வந்து குற்றம் சாட்டப்பட்டு, ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு 4 ஆண்டுகால சிறையும் 1,05,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டவர் உயர்நீதிமன்றத்தால. இப்ப அங்க தமிழக வெற்றி கழகத்துல போயிருக்காரு. அந்த வெற்றி கழகம் என்ன சொல்லுது? ஊழலை ஒழிப்பதான் முதல் நோக்கம்னு சொல்லுது. அப்ப இந்த ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு எப்படி வேலை செய்யுது? இங்க என்ன நடக்குதுன்னா, நாம் தமிழ் கட்சி இதுல எதிலுமே சலனப்படாமல் ஒரு தூய பாதையை நோக்கி செல்கிறது. இங்க ஒரு ஆளு நம்ம செலக்ட் பண்றோம், தேர்வு செய்யறோம்னா அவனோட பின்புலம், அவனோட தனி மனித ஒழுக்கம், நெறி, இதை வச்சுதான் வேலை செய்யறோம். இப்போ நான் வேற ஒரு இயக்கத்துல இருந்து 15 ஆண்டுகள் வரேன்னா இவருடைய பின்புலத்தை பார்த்துதான் எனக்கான அங்கீகாரம் தராரு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருவங்களை சீவான் அவர்கள், புரியுதா? ஆக இது ஒரு தூய களம். இது இந்த களத்தை வெற்றி கொள்வதற்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை. ஆனால் நாங்கள் வெற்றி தாமதமாக தோட்டாலும் உறுதியான வெற்றி தொடுவோம். இப்ப நீங்க இடையில பேசிட்டு போது சொன்னீங்க திமுக வந்து வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில செயல்படுதுன்னு. ஆனா நாங்க பிஜேபிக்கு நாங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல எதிரின்னு அவங்க சொல்றாங்க. பிஜேபி எதிர்க்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க திமுகவோட கூட்டணி இருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் நான் என்ன சொல்றேன், ராஜராஜ சோழன் வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு ஐயா இவர் வராரு, நம்ம ராஜ்நாத் சிங் வரல, இவர் நம்ம பிரதமர் வராரு, மோடி அவர்கள் வராரு. வரும்போது அங்க வந்து ராஜேந்திர சோழனுடைய அந்த நாணயத்துல தமிழ் வார்த்தைகள் எங்குமே கிடையாது. ராஜ்நாத் சிங் வராரு, கலைஞருடைய 100ஆண்டு விழால நாணயம் வெளியிடுறது, கலைஞர் நாணயத்தை வெளியிடுறதுக்கு. அங்க கலைஞர் அந்த நாணயத்துல தமிழ் வாழ்கன்னு எழுதிருக்குது. அப்போ தமிழின தலைவன் யார் என்று புரியாமலே இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து இவ்வளவு விரிவா வந்து பேசுறீங்க. நீங்க தமிழ் தேசியம்னு இப்படி பேசுனீங்க அப்படின்னா நீங்க இனவாதம் பேசுறீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஊடக சுதந்திரம் சொல்லி பேசுவாங்க, கருத்து சுதந்திரத்துக்கே நாங்க தான் அதிபதினு பேசுவாங்க. இப்போ வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கருத்து சுதந்திரம் அதுல வராதா? இப்ப நீங்க மேடையில தொடர்ச்சி அது மாதிரி பேசினா உங்களுக்கு அது மாதிரியான அச்சுறுத்தல்கள் வராதா? நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, கருத்து சுதந்திரம்ன்றது அடிப்படை அரசியலமைப்பு கொடுத்த ஒரு உரிமை, ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அதை எதிர்கொண்டு நீ சரியான பதில தான் கொடுக்கணும். அதுக்கு எதிர்கொண்டு நீ ஆப்பனண்டா என்ன பண்ற, வழக்குகளை போடுவதற்கான அந்த வேலையில செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஜனநாயக ஆட்சி வந்து உனக்கு அங்க மலராது. ஜனநாயகம் என்பது அங்க ஒரு கேள்விக்குறாயிடும், புரியுதுங்களா? யாருமே சரி, எல்லா உலகத்திலையும் தமிழ்நாட்டிலும் சரி, அந்தந்த மொழி வழி தேசிய மக்களுடைய உரிமைக்காகவும் அரசியல் விடுதலைக்காகவும் தான் நிலப்பரப்பு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். 1953 ஆந்திரா பிரியுது.
1956 நவம்பர் 1 கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு பிரியுது. புரியுதுங்களா? ஏன் பிரியுது? அந்தந்த மொழிவழி தேசிய மக்களுடைய அரசியல் உரிமையும் வேலைவாய்ப்பு உரிமையும் கல்வி உரிமையும் சீர்படுத்துவதற்காக பிரியுது. அப்ப பிரியுதா இல்லையா? அப்ப தமிழருக்கான ஒரு மண்ணு, தமிழ் நிலப்பரப்புன்றது ஒன்று இருக்கணுமா இல்லையா? அந்த நிலப்பரப்புல எனக்கான கல்வி உரிமை அரசியல் உரிமையை நான் வந்து போராடி வெற்றி பெறாமல் இன்னொருத்தருங்க அந்த உரிமையை தாரவாப்பது என்பது ஜனநாயகமா அல்லது வந்து அரசியல் பிற்போக்குத்தனமான்றதை நீங்களே சொல்லிடுங்க. இவ்வளவு கருத்தியலா பேசுறீங்க, ஆனா அதே நேரத்துல வந்து தாவேகா வந்து தொடர்ச்சியா வந்து உங்க கட்சியை சார்ந்தவங்க வந்து இணையதளங்களை தாக்குதல் நடத்துறாங்க. இப்ப நாஞ்சில் சம்பத் மாதிரியான கீழ்த்தரமா பேசக்கூடிய ஆட்கள் அங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நீங்க பேசக்கூடிய இந்த நாகரிக அரசியலெல்லாம் விட்டுட்டு தரம் தாழ்ந்து இன்னைக்கு உங்க கட்சி தலைமையையும் உங்க கட்சியை சார்ந்தவங்க வந்து விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரியான போக்கு நமக்கு தேவையா? அதாவது தரம் தாழ்ந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஆப்போனன்ட்ல விசாரிக்கிறாங்க, அதை விமர்சிக்கிறாங்க சொல்லுவாங்க. நீங்க வந்து அவங்களை விமர்சனமா வச்சாலும் அது போய் சரியா சேருதோ இல்லையோ, ஆனா அவங்க உங்களை பத்தி தரம் தாழ்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவதூறுகளும் மக்கள் மத்தியில போய் சேருது. இது ஒரு பலவீனத்தை உங்களுக்கு உருவாக்கும். இல்ல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, லட்சியம் என்றுமே வெற்றி பெறும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை என்னைக்குமே வந்து உறுதியா வந்து மக்களுக்கு தெளிவுறும். நீங்க ஊழல்வாதிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகன்றதை மக்கள் தெளிவுறும். வேற மாற்று இல்லப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட அடிப்படை கட்டமைப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70,035 வாக்குச்சாவடிகள் இருக்கு. நேத்திய கணக்கு வரைக்கும் இந்த 70,035 வாக்குச்சாவடிகள்ல திமுக ஒவ்வொரு கோடீஸ்வரர்களை வைத்திருக்கு. அந்த வாக்குச்சாவடியில 1200 வாக்குன்னா அந்த வாக்குல குறைந்தபட்சம் 50% வாக்குகளை அந்த வாக்கு வைத்திருக்கிற மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை இவர்கள் மேம்படுத்துகிறார்கள். இந்த கோடீஸ்வரர் மேம்படுத்துறாங்க. எப்படி அது கூடாவா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த வீட்டுல ஒரு நல்லதோ கெட்டதோ, ஒரு சாவோ ஒரு நல்ல கல்யாணமோ, டப்புன்னு போய் 1 லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடுத்துட்றான். அந்த தெருவே இவனை திரும்பி பார்க்க. அப்போ நமக்கும் ஒரு ஏழ்மை நிலை வரும்போது அந்த 1,50,000 வராதான்றதுனால அவனை சார்ந்து இருக்கிறார்கள். இங்க அரசியல் புரிதல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது கேட்டதுக்கு பணம் கொண்டாந்து கொடுக்க மாட்டானா அப்படின்ற கேள்விதான ஒழிய அடிப்படை தமிழர்களின் உரிமை எப்படா இருக்குது, அதை எப்படி பெறுவது அப்படின்ற விழிப்புணர்வை கொண்டு வரல. அந்த கொண்டு வருவதற்கான அடிப்படை வேலை நாம் தமிழ் கட்சி செய்யுது. அதனூடாகத்தான் இப்போ 8.22% வாக்குகளை பெற்றிருக்கோம். நிச்சயமாக மேலும் மேலும் இந்த விழிப்புணர்வு பெறும்போது நாடு விடுதலை அடைந்த போல தமிழ் தேசியம் விடுதலை அடையும். அது எந்த மாற்றம் மொத்தம் இல்லை. இல்ல நாஞ்சில் சம்பத்துக்கு வாடகை அதுல வந்து மாற்றுக்கிறதுல ஒரு நாளைக்கு ஒரு கட்சியில இருந்து பேசிட்டு இருக்கிறார். அவர் இலக்கியம் படித்தவர், தமிழை போற்றுகிறவர், எந்த மாற்றம் எடுத்தல. அவருடைய பொருளாதாரம் அவரை சுணக்கி வச்சிரு போச்சு. புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் சரி, பசி வந்தால் 10 பறக்கும். மானம், குளம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனில் கசிந்து வந்த சொல்லியறி மேல் காமுறுதல் 10 பசி வந்தால் பறக்குன்னு இப்ப பெரும்பாடி சொன்னாலா இல்லையா? பசி வந்து போச்சு, அந்த ஆளுக்கு மானம் சூடு சொல்லலாம் பறந்து போச்சு. இதை போய் பெருசா பேசக்கூடாதுல்ல. நன்றி.